ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டாய் ஷோகன் கிரேட் ரெவல்யூஷன்ல சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பாட்டி அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு நோட்டை பார்த்துட்டு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருமுறாங்க. பார்த்தா அவங்க கையில ரத்தம். இதை வெளியில இருந்து கிரிக்கோ பாத்துறா. இப்ப பாட்டி கைச்சிரோன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறத ஹீரோ கேட்டுட்டு, பாட்டி என்னாச்சு உங்களுக்கு, இந்த வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவை திறந்துட்டு வந்தவன பாட்டி மேல இருந்து ஜம்ப் பண்ணி ஹீரோக்கு கிஸ் பண்ண போக ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஏ கிளவி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கைச்சிரோ, நான் உனக்கு முத்தம் கொடுக்க போறேன் அப்படின்னு ஹீரோக்கு முத்தம் கொடுக்க போக, ஏ கிளவி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, ஏன் இப்படி படிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, கைச்சிரோ நான் சொல்றது கேளுனா, உன்னோட சாபத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு ஹீரோ கேட்கிறான். அந்த சாபத்தை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னா, அதுதான் ஒரு வெர்ஜின் பொண்ணோட முத்தம். ஒரு கன்னி பொண்ணு உனக்கு முத்தம் கொடுத்தா அந்த சாபம் போயிடும். இதை ஹீரோ கேட்டுட்டு, என்னது கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில கேட்க, அதனாலதான்டா பேராண்டி உனக்காக நான் அந்த விஷயத்த பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தா நீ அதுக்கு விட மாட்டேற, வா உமா கொடுக்கலான்னு உமா கொடுக்க போக, அம்மா கிளவி நீனுமா வெர்ஜின் அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல, நான் அந்த மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன கிஸ் பண்றதுனால அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்ப வேற யாராச்சும் உனக்கு முத்தம் கொடுக்க ஆள் இருக்கா என் பாட்டி கேட்டானே. இந்த கைச்சிரவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நான் எப்படியாச்சும் இந்த சாபத்தை உடைக்கத்தான் போறேன் அப்படின்னு ஹீரோ வீராப்பா சொல்ல, ஐகுஸ்கே இப்ப வெளியில ஃபங்க்ஷன்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சந்துல சிகாரு கிட்ட ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா போன எபிசோட்ல மிதி வாங்கின அவன் தான் திரும்பி கேட்கிறான், தயவு செய்து நீங்க என்னை மிதிங்க அப்படின்ட்டு. இப்ப இதுக்கு சிகாருவும் எனக்கான ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால இனிமே அந்த மாதிரி வேலைலாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றான். இதை கேட்டு அவன் காண்டல அந்த பொண்ணோட காலை மிதிக்க போக, இதை தெரிஞ்சுக்கிட்ட ஐகுஸ்கே அவனோட காலை மிதிச்சிடறான். இப்ப நல்லா இருக்கீங்களா சிகாரு, அவன் இதுலயே நீ உள்ளே வந்த அப்படின்னு சிகாரு கேட்டுக்கிறா. வெவ்வேறு நேரம் ஒன்னா இருக்கிறத அவன் பார்த்துட்டு, அப்போனா இவன் தான் நீ சொன்ன அந்த பையனா அப்படின்னு கேட்கிறா. இல்ல இவன் அவன் கிடையாது அப்படின்னு. இப்ப அந்த வம்பு பண்றவனு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான், நீ கைச்சிரோட ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு. இப்போ அவன் சிகாருவை பார்த்து, இப்ப நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன், நீ வந்து ஒரு மான்ஸ்டர்னோ, நீ அந்த பாத் ஹவுஸ்ல தான் வேலை பார்க்குறேன்னு இப்படி சொன்னா மக்கள் யாரும் அந்த பாத் ஹவுஸுக்கு குளிக்க வர மாட்டாங்க, அப்ப நீ திரும்பி பழைய வேலைக்கே வந்துருவேல அப்படின்னு அவன் சொன்னான்னு. இப்போ ஒரு நாள் நைட்டு மட்டும் கூட இருந்தா இதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேல அப்படின்னு அவன் கேட்க, டெஃபினட்டா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் மறக்காம இன்னைக்கு நைட்டு அந்த பிரிச்சுக்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். சிகாரு, நீங்க இங்க போக போறீங்களான்னு ஐகுஸ்கே கொஞ்சம் சீரியஸா கேட்க, இதை பார்த்துட்டு அவன் சிரிக்கிறா. நானும் இங்க போறதா இல்ல, நான் சும்மா போக வைக்கிறதுக்காக தான் சொன்னேன், அதை மாரியும் திரும்பி என்கிட்ட வந்தானா நான் யாருன்னு அவனுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிகாரு சிரிச்சுட்டே கிளம்ப, இந்த பக்கம் வீட்டுல பாட்டி வந்து கிரிக்கெட் கிட்ட சொல்றாங்க அந்த சாவத்தை பத்தி. அவளும் என்னது முத்தம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறா. இப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அந்த லூசு போய் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணோட சல்சா பண்ணிட்டு அவனோட வெர்ஜினிட்டியை அவன் இழந்துருவான். அப்ப யார் அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கிரிக்கோ கேட்டவனே. அதனாலதான் நான் இதை உன்கிட்ட கேட்கிறேன், நீ இப்ப அவனை கிஸ் பண்ணேன்னா அவன் அவனுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீனும் அவனும் ஒன்னா அந்த சூசனாவை பைலட் பண்ணலாம், அதான் என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாம அவன் வேற எந்த பொண்ணையும் தேடி போக மாட்டான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆனா பாட்டி, நான் அவங்கள பாதுகாக்கணும், நானே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு அவன் கேட்க, அப்பனா அவன் இன்னொரு பொண்ணோட கிஸ் பண்ணுவான், அது உனக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருமுறாங்க. அந்த நிலைமையிலையும் கிரிக்கோ நான் அவங்ககிட்ட கேஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து கைச்சிரவை அந்த சாபத்துல இருந்து விடு வச்சிருங்க, இவங்களுடைய உடம்பு ரொம்ப மோசமாயிக்கிட்டே போகுது அப்படின்னு யோசிக்கிறா. இப்ப ரூஃபுக்கு மேல ஷிகார் உட்காந்துருக்க ஹீரோவை கிட்ட போயிட்டு, நீ என்ன கிஸ் பண்றியா? ஆமாம் டார்லிங், உங்களுக்கு என்னாச்சு? நான் உங்ககிட்ட கேட்கிற கடைசி உதவி இதுவாவே இருக்கும், தயவு செய்து காப்பாத்துமா, ஒரே ஒரு கிஸ் அப்படின்னு கீரை கேட்க, அவ கிளியரா சொல்லிட்டா முடியாதுன்னு. ஏன்? எனக்கு இப்ப மூடு இல்ல, நீங்க மட்டும் இப்ப மனசு வச்சா என்னோட கஷ்டத்துல இருந்து நீங்க என்னை விடு வைக்கலாம், ஸ்ட்ரிக்டா என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ கொஞ்சம் காண்டாயி, அப்பனா சரி நானே கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ கிஸ் பண்ண வர, கிரிக்கோ கத்திய கூடத்துல விட்டு கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களான்னு சொல்றா. மாஸ்டர், நீங்க ரொம்ப காஜில் சுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். என்னது எனக்கு காஜா? எனக்கு என்னோட சாபத்தை உடைக்கணும் அவ்வளவுதான், கொஞ்சம் பொறு, பண்ணா உங்களாலையும் என்னோட சாபத்தை போக்க முடியும்ல அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னு கிரிக்கோ பாட்டி சொன்னதை யோசிச்சு பாக்குறா. அவனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ தப்பி தவறி வாய விட்டான், நான் யாரை கிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு தேவையானது ஒரே ஒரு முத்தம் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு கிஸ் பண்ண போக கிரிக்கோ பலாருன்னு கண்ணத்துல அரைஞ்சிடறா. எப்படி வலிக்குது தெரியுமா, ஏன் இப்படி பண்ண, நீங்க இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கல. கிரிக்கோ ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போயிடுறா. சிகாருவும், ஆமா நீங்க ரொம்ப தப்பா நடந்துக்கிறீங்க. இப்ப ஹீரோ வாசல்ல உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்க புது பொண்ணு வந்துட்டு, ஆமா நீங்க எப்படி சோகமா இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாச்சும் நடந்துச்சான்னு கேட்கறா. இப்ப கிரிக்கோ வந்துட்டு கவலையில சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி குள்ளைக்கு கூப்பிடுறாங்க. இப்பதான் எனக்கு புரியுது அவன் ஏன் அவங்கள அடிச்சா அப்படின்ட்டு. இந்த சாபம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, உங்களால இதுக்கு உதவி பண்ண முடியுமான்னு ஹீரோ கேட்கிறான். துரதிஷ்டவசமா என்னால முடியாது, எங்க அப்பாவை கொண்டவனை நான் கண்டுபிடிச்சு கொள்ற வரைக்கும் என்னோட வெர்ஜினிட்டியை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இதை ஹீரோ கிட்ட திரும்பி தூங்குறான். இப்போ வரைக்கும் அவனால அவன் சோகமா இருந்தான்னு புரிஞ்சுக்க முடியலையா? இப்போ வரைக்கும் என்னால அதை கண்டுபிடிக்க முடியலன்னு ஹீரோ சொல்றான். நான் சொல்றேன் ஒழுங்கா கேளு, கிஸ் பண்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, 2 பேரும் மனசளவுல ஃபீல் பண்ணி அதை பண்ணணும், அதை தான் நான் ஃபீல் பண்ணனேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீங்க ஃபீல் பண்ணா மட்டும் போதாது,
பண்ணக்கூடாது, அந்த பொண்ணும் ஃபீல் பண்ணணும்ல. என்னது அந்த பொண்ணும் ஃபீல் பண்ணணுமா? நீங்க இந்த மாதிரிலாம் யோசிச்சது இல்லையா? எனக்கும் உன்னை மாதிரி காமெடி கேட்டாலாம் யோசிக்க தோணல அப்படின்னு ஹீரோ சொன்னானே. எனக்கு தான் தெரியுமே பசங்கள்லாம் சோம்பேறி தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க பாட்டி இப்ப கிரிக்காவை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு கொஞ்சம் கூட மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தெரியாது, அதுக்கு நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. நானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுமா, நானே இதை பல தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய சின்ன வயசுல அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே. ஆமா பாட்டி, நீங்க ஏன் இப்ப அந்த சாபத்தை உடைக்கணும்னு நீங்க முயற்சி பண்றீங்க? அதுவா, அது ஒரு ப்ராமிஸ். யாருக்குன்னு கேக்குறா. அது கெய்ச்சிரோட அம்மாவுக்கு தான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப பாட்டி கிரிக்கோவை ஒரு இடத்துக்கு தனியாக கூட்டு பேசுறாங்க. நீயும் கெய்ச்சிரும் பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்துச்சு. 1854ல ஜப்பானுக்கு பிளாக் ஷிப்ல இருந்து ஒருத்தர் வந்தான். அவனை எதுக்கிறதுக்காக டோகுகாவோட அப்பையில இருந்த கிங் அவனோட சண்டைக்கு போனாரு. ஆனா அவரே தோக்கடிச்சு சிறையில அடைச்சிட்டான். அதுக்கடுத்து அவன் தான் ரூல் பண்ணான். அப்ப சிறையில அடைக்கப்பட்ட மன்னனோட 2வது பொண்ணை அவன் காதலிச்சான். அந்த காதல் கொஞ்ச நாள்ல வீரியமாயி அந்த பொண்ணு கர்ப்பமானா. அந்த விஷயத்த அந்த பொண்ணால வெளியிலையும் சொல்ல முடியல. அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அவ தான் கெய்ச்சிரோட அம்மா. அப்ப நானும் கெய்ச்சிரோட அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் ஹையர் ஆஃபீஸருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. உடனே அந்த ஹையர் ஆஃபீஸில் இருந்த ஒருத்தவர், இந்த குழந்தை நமக்கு ரொம்ப முக்கியம், அதனால அவளையும் அவள் குழந்தையும் பத்திரமா நாகசாக்கியில போய் மறைச்சு வைக்க சொன்னார் என்கிட்ட. அவங்க ஒரு சாபத்தை போட்டாங்க. அது என்ன சாபம்னா, இந்த பையனால அவனோட குறிப்பிட்ட ஏஜ் வர்ற வரைக்கும் அந்த சாபத்தை இன்னொருத்தவங்க உடைக்கிற வரைக்கும் அந்த சாபம் அவனை விட்டு போகாது. அதனால அவன் எந்த ஒரு பொண்ணையும் தொட்டாலும் அவனுக்கு அலர்ச்சின்ற ஒன்று வரும் அப்படின்ற ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. சின்ன வயசுல அந்த சாபத்தை கொடுத்தனால அவன் அம்மாவுக்கு எப்படியாச்சும் அந்த சாபத்தை எடுக்கணும்னு ஆசை. அதனால தான் அவன் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அந்த சூசனவை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு எப்படியாச்சும் அந்த சாபத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஹையர் ஆஃபீஸரோட நோக்கம் அவனை எப்படியாச்சும் ட்ரெயின் பண்ணி திரும்பி ஏடோவுக்கு கூட்டு ஆட்சியை கைப்பற்றணும், அதான் அப்படின்னு பாட்டி எல்லா கதையும் சொன்னோன்னே. அப்புறம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் கெய்ச்சிரோ பிறந்தாரா? நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் கெய்ச்சிரோ பிறந்தான். ஆனால் அவனுக்கு அவங்க அம்மாவை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்க அம்மா கெய்ச்சிரோ குழந்தையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. இவ சாவறதுக்கு முன்னாடி கெய்ச்சிரோ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விரும்பினா. இதனால தான் நீங்கள் அவரோட சாபத்தை விடுவிக்கணும்னு முடிவு எடுத்தீங்களா? ஆமாம், இப்போதான் அவனுடைய வாழ்க்கையை அவனையும் சூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான். அது போக அவனால் இப்போ சூசனாவையும் ரிவைவ் பண்ண முடியுது. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு பாட்டி சொல்லி முடிக்க, இப்போ அந்த ஃபயர் வால்ஸை பாட்டியும் கிரிக்கவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு கிரிக்கோ சொன்னானே. ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப சிகாரு கிரிக்கோ கிட்ட சொல்றா, ஹைகுஸ்க்கு ஏதோ பிரச்சனைல இருக்கா அப்படின்ட்டு. இப்ப அவங்க பார்த்தா ஹைகுஸ்கே அவனை பிடிச்சிட்டு இனிமே சிகாருவை தொல்லை பண்ணாத, புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறான். இப்ப சிகாரு அவனை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு அவன் துணியக்கானு சொல்லிட்டு ஓடிடுறான். டேய் முட்டாப்பையில ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண? என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் நீ இவ்வளோ தூரம் எனக்காக தான் சண்டை போட்டியா? என்னுடைய முதலாளி எப்பவுமே என்ன சொல்லியிருக்காரு, நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, நீ என்னை தனியாக விட்டு போயிருந்தேன்னு இந்த அளவுக்கு நீ அடி வாங்கியிருக்க மாட்டேல அப்படின்னு சொல்றா. அது என்னால் முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, அவன் 2 நேரம் அப்படியே சைலண்டாக நிற்காங்க. இப்போ கிரிக்கோ, நீங்கள் உங்கள் அம்மாவுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறீங்களான்னு கேட்க, ஆமாம் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு, அதனால தான் அவங்களுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்காம நான் வாட்டில் லூஸ் மாதிரி உனக்கு கிஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். உன்னோட ஃபீலிங்கையும் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும், அதுக்கு நீ மன்னிச்சிருங்க. இனிமே என்னால் யாரையும் கிஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்போ உங்களுடைய சாபம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேன், இனிமேலும் வாழ்க்கை முழுவத சாபத்தோடைய வாழ வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த நேரத்தில் கிரிக்கோ பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்த ஹீரோட்ட சொன்னானே. ஹீரோவும் கிரிக்கோவும் ஓடி பாட்டியை பார்க்குறாங்க. பார்த்தா பாட்டி இருமிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதை ஹீரோ பார்த்துட்டு, ஏ கிளவி என்னை விட்டு போயிடாத, எனக்கு இருக்கிறது நீ ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக பேச, இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இறக்குற மாதிரி போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு எலும்பு போய் உள்ளைக்க மாட்டிருச்சு. அதுக்குத்தான் எவ்வளோ பில்டப்பு. ஆமா, நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணீங்களான்னு கேட்க, 2 பேரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி முஞ்சியை காமிக்க, பேராண்டே நீ இன்னைக்கு கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கணும் போல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதை கேட்டுட்டு, ஏன் இந்த மாதிரி நீ பயமுறுத்துனீங்க அப்படின்னு ஹீரோ பாட்டியோட ஜாலியா சண்டை போட்டுட்டு இருக்க. கிரிக்கோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கா. இரவு நேரத்துல ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்க. அப்ப கிரிக்கோ ஹீரோவை கிஸ் பண்றா. காலையில் ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கறான். எப்பவும் போல ஷிகாரு ஹீரோவை தொல்லை பண்ணிட்டு இருக்க. அப்ப ஹீரோவோட பாடியை டச் பண்றான். ஹீரோவுக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு அவன் சொல்லிட்டு வெளியில் கிரிக்கோவை பார்க்குறான். கிரிக்கோ, எனக்கு சரியாயிருச்சு, அந்த முட்டாள் சாபம் என்னை விட்டு போயிடுச்சு, இனிமே என்னால் சந்தோஷமா இருக்க முடியும்னு நம்புறேன். ஆமாம் போரு, என்னை யார் கிஸ் பண்ணியிருப்பா? ஒரு வேலை கிளவியா இருக்குமோ? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தான் ஹீரோனை யோசிச்சு பார்க்குறான். கிரிக்கோ சொல்லியிருப்பா, உங்களுக்கு சாபம் போனால் கூட நான் உங்கள் வெர்ஜினிட்டியை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு. அப்போனா கிரிக்கோ நீ யார் இருப்பையோ அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவள் வெக்கப்பட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. இதோட அந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாப்பா, see you.